கடந்த வாரமாக யூகேயில் அகதிகளுக்கான மற்றும் புலம்பெயர்ந்தோர்களுக்கான ஆர்ப்பாட்டம் மிக மோசமாக நடைபெற்று வருகிறது. நேற்றைய நாள் வியாழக்கிழமை பற்றி விளக்கப் போவதாக இந்த காணொளி இருக்க போகுது. நேற்றைய நாளில் பல ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்குது. இது சம்பந்தமாக விளக்க போகிறதாக இந்த காணொளி இருக்க போகுது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரவங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்படி செஞ்சு வச்சிங்கன்னா புதிய அப்லோடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். கடந்த 29ஆம் தேதி சவுத் போர்ட் என்ற இடத்துல 3 சிறுமிகள் கத்தி குத்துக்கு இலக்காகி பலியாகி இருந்தாங்க. அதன் பின்னணியில் ஏற்பட்ட கலவரங்கள் நாடு முழுவதும் பரவி கடந்த புதன்கிழமை 100க்கும் மேற்பட்ட கலவரங்கள் நடக்கலாம் என போலீசார் எதிர்பார்த்தனர். ஆனால் 6000க்கும் மேற்பட்ட போலீசார் உஷார் நிலையிலும் களத்திலும் நின்றதால் அவ்வாறுபட்ட அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுத்து விட்டதாக போலீசார் கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அவசர காலநிலையில் கூடுகின்ற கோப்ரா மீட்டிங் என சொல்லப்படும் மீட்டிங் நேற்றையோடு 3 தரம் கூடப்பட்டிருக்குது. நேற்றைய தினத்தில் மட்டும் போலீஸ் உயரதிகாரிகளுக்கும் நாட்டு பிரதமருக்கும் இடையில் பல கருத்துரையாடல்கள் நடைபெற்று முடிந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அந்த கருத்துரையாடல்களில் என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், போலீஸாருக்கு எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எல்லாத்தையும் செய்து முடிக்கும்படியாக பிரதமரால் போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. நேற்றைய தினம் கைதிகளின் எண்ணிக்கை 500ஆக அதிகரித்துள்ளது. 149 பேருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. நேற்றைய தினம் வியாழக்கிழமை பலருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பாக நேற்றைய தினம் லிவர்பூல் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படுவது காணொளிகளாக வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நீதிமன்றங்களுக்குள் கமராக்கள் அது அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனாலும் நேற்றைய தினம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதை மீடியாக்களில் காட்டுமாறு பணிக்கப்பட்டுள்ளது. இந்த காணொளிகளை பிரித்தானியாவில் உள்ள மீடியாக்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. மெசிசைஸ் என்ற இடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இருவருக்கு 2 வருடங்களும் 8 மாதங்களும் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பிளேமவுத் சிட்டி சென்டரில் கலவரத்தோடு தொடர்புடைய 3 சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 29, 51, 45 வயதுடையவருக்கு 2 வருடமும் 2 மாதங்களும் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல நாடு முழுவதும் கலவரங்கள் நடைபெற்ற பல இடங்களில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். இதுவரையும் ஆர்ப்பாட்டத்தை நடத்திய அமைப்பாக EDL இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் என்ற அமைப்பை போலீசார் இனம் கண்டுள்ளனர். பிபிசியும் இதை செய்தியில் உறுதிப்படுத்தியிருந்தது. ஆனாலும் கூட இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அகதிகளுக்கும் புலம்பெயர்ந்தவர்களுக்கும் எதிரான ஆர்ப்பாட்டங்களாக எல்லா இடங்களிலும் பதிவாகி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் வியாழக்கிழமை சற்று மாறான ஆர்ப்பாட்டங்கள் நடந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அகதிகளுக்கு சார்பாகவும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு சார்பாகவும் பிரித்தானியா ஒரு இனவாத நாடு இல்லை என்றும் பல இடங்களில் பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்ததோடு நாங்களும் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி நோட்டீஸுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு தரப்பு அகதிகளுக்கும் புலம்பெயர்ந்தவர்களுக்கும் எதிர்ப்பாகவும் இன்னொரு சாரார் அகதிகளுக்கும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு சார்பாகவும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்த நாளாக நேற்றைய நாளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த இருபக்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் லிவர்பூல், லண்டன், மான்செஸ்டர், பிரிஸ்டல் போன்ற இடங்களில் நடைபெற்றிருக்குது. 2 பக்கத்துக்கும் சார்பாக, ஒரு பக்கம் எதிர்ப்பு, ஒரு பக்கம் சார்பு. ஆனாலும் கூட எந்த விதமான அசம்பாவிதங்களும் பதிவு செய்யப்படவில்லை என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போலீஸார் உஷார் நிலையில் இருந்திருக்காங்க. பலத்த பாதுகாப்பு எல்லா இடத்துக்கும் கொடுத்திருக்காங்க. அதால் எந்த விதமான அசம்பாவிதங்களும் பதிவாகவில்லை. நேற்றைய தீர்மானத்தின்படி நோர்தன் அயர்லாந்து பெல்பாஸ்ட் பகுதியில் இருக்கிற குயின்ஸ் யூனிவர்சிட்டி நிர்வாகம் இன்று யூனிவர்சிட்டியை மூடியுள்ளது. ஏன் அவர்கள் யூனிவர்சிட்டியை இன்று மூடினார்கள் என்று விளக்கம் சொல்லியுள்ளார்கள். அது என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இளைஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில், இந்த கலவரத்தில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் யூனிவர்சிட்டியை மூடியிருக்காங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, வார இறுதியாக இருக்கிறால ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஆர்ப்பாட்டங்கள் இன்னும் பரவலாக நடக்கலாம் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அவர்கள் அதை யூனிவர்சிட்டியை இன்று மூடியுள்ளார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் வலதுசாரிகள் பல திட்டங்களை வைத்துள்ளதாக கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. அவ்விதமாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு திட்டங்கள் தீட்டியுள்ள இடங்களாக நியூ காஸ்டல், லிவர்பூல், ஹால்ஃபோர்ட், பேர்மிங்கம், டோவர்,
பர்ன்மவுத் போன்ற இடங்களில் ஆர்ப்பாட்டம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். எனவே இந்த வார இறுதி நாட்களில் தேவையற்ற பிரயாணங்களை நாங்கள் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கும் என்று பிரித்தானிய ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். எனவே நாங்களும் பாதுகாப்பாக இருப்போம். இவ்விதமான அசம்பாவிதங்கள் பிரித்தானியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி புதிய அப்லோட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.